ஒரு முக்கியமான கேள்வி சார். குட் பேட் அக்லி படத்துல அந்த ஒத்தருவா சாங்கா இருக்கட்டும், டியூட் படத்துல கருத்த மச்சான் பாட்டா இருக்கட்டும், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட சினிமா நிறுவனங்கள், சம்மந்தப்பட்ட அந்த சினிமா அந்த இசை சார்ந்த அந்த காப்பிரைட்ஸ் வச்சிருக்கிற நிறுவனத்துக்கிட்ட காப்பிரைட்ஸ் வாங்கி தான் எல்லாருமே படத்துல பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா சார் கேஸ் போடுற விஷயங்கள், அப்புறம் பாட்டு நீக்கப்படுது. இதெல்லாம் நடக்குது. ஆனா, அந்த 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 இசை காப்பிரைட்ஸ் வச்சிருக்கிற ஒரு நிறுவனம். இப்ப உதாரணத்துக்கு சோனி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனம் இளையராஜா சார் மீது கேஸ் போடுறதா இருக்கட்டும், இளையராஜா சார் அந்த மாரி காப்பிரைட்ஸ் வச்சிருக்கக்கூடிய சோனி மாரியான நிறுவனங்கள் மீது கேஸ் போடுற விஷயங்களா இருக்கட்டும், மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிறீங்களே, எ என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்கள் இத எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்க இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்பெனி நேம சொன்னீங்க. இத மாரி பல நிறுவனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ. நமக்கு ஆரம்பத்தில சொன்ன மாதிரி, பல நிறுவனங்கள் நேரடியாக ராஜா சார் மியூசிக் போட்ட காலத்தில அவரோட ரைட்ஸ வாங்குன கம்பெனிகள் கிடையாது. அப்ப அத்தன நிறுவனங்களும் இளையராஜா அவர்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? இப்ப நான் அதுதான் விளக்கமா சொல்ல வரேன் நானு. ஆ. ஏன்னா இது ஒரு லைன்ல நான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அந்த கன்டென்ட் வந்து வேற மாரி ரீச் ஆகும். ஓ! ஏன்னா அது நீதிமன்றத்தில இருக்கு. ஏமாத்துறாங்களா? இல்லையா? உரிமை இருக்கா? இல்லையான்றது முடிவுக்கு இல்ல. வர சில ஏன்னா நேரத்துல காலம் இளையராஜா எடுக்கும். அவர்கள் வந்து அந்த அந்த இசைக்கோர்வை வச்சிருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்தின் மீது கேஸ் போடுறாங்க அத அப்படின்னா, பத்தி தான் நான் அப்ப விளக்க அந்த வரேன். நிறுவனம் இளையராஜா அவர்கள ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் அது விளக்கமா சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகே. அதாவது அந்த உரிமை இருக்கிறதா ஒரு கம்பெனி கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க புரொடியூசர் கிட்ட வாங்கியிருக்கோம். எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல சோசியல் மீடியாலாம் கிடையாது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது. கேசெட்ஸ், சிடிஸ் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் இந்த மீம்ஸ்ன்ற விஷயங்கள், ரீல்ஸ்ன்ற விஷயங்கள் வந்தது, கன்டென்ட் வந்தது. ஸோ எல்லாத்துலயும் பாடல்கள யூஸ் பண்றாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு ஒரு வரைமுறை இல்லாம எல்லாத்துலயும் உபயோகப்படுத்திட்டு வருது. அந்த நேரத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப புது புது நிறுவனங்கள் வாங்கிட்டு வராங்க. அவர் போட்ட பாடல் 30, 40 வருஷம் முன்னாடி போட்டது. இப்ப 5 வருஷம், 10 வருஷம் முன்னாடி வாங்குன நிறுவனங்கள் நாங்க தான் உரிமையாளர்ன்னு வராங்க. வரம்போது கொஸ்டின் என்னன்னா, இந்த பாடல்களுக்கு காப்பி ரைட்ஸ் உண்மையாலுமே யார்கிட்ட இருக்கு? டெஃபினிஷன் படி உரிமை வந்து கிரியேட்டர் கிட்ட தான் இருக்கு. இந்த கேஸ் ராஜா சார் கேஸ பொறுத்தவரை ராஜா சார் கிட்ட தான் இருக்குன்றது அவருடைய வாதங்கள் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2வது அந்த நிறுவனங்களுக்கு முறையான விதத்தில் சட்டப்பூர்வமாக அந்த லீகல் டைட்டில் பாஸ் ஆச்சா இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் இதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா தான் நீங்க கேட்ட மாரி ஒரு வழக்கு அவங்க தொடுக்குறாங்க. சவுண்ட் ரெக்கார்டிங்க்கு நாங்க தான் ஓனர் அப்படின்றாங்க. இல்லன்னு நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க நம்ம மியூசிக்கல் ஒர்க்க டிஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு, அத மாடிஃபை பண்ணி போடுறது அந்த மாரி பண்றாங்க. ஸோ அது தடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க நீதிமன்றத்துல ஒரு கேஸ போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது 2 நடக்கும்போது, வேற ஒரு படத்துல உடனே ஒரு பாடல் வந்து பதிவாகுது. அதாவது அந்த பாட்ட யூஸ் பண்றாங்க. டிஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஸோ நாங்க சவுண்ட் ரெக்கார்டிங் டியூட் பட கருத்த மச்சான் தான் சொல்றீங்க. அந்த ஒத்த ரூபாயும் தரணும் சரி, கருத்த ஆ. மச்சானும் சரி, அத மாடிஃபை பண்ணியும் யூஸ் பண்றாங்க. ஓகே. பண்ணும்போது இப்ப நம்ம இங்க 2 ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி லீகல் பேட்டில் போய்க்கிட்டு இருக்கு. அங்க ஸ்டே ஆர்டர் இருக்கு. பழைய ஆர்டர் ஒண்ணு வந்தது முதல்ல. அத ஸ்டே பண்ணி இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் நாங்க நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்கங்க இவரோட பாடல்கள எடுத்து யூஸ் பண்றாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா,